ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சி அறிக்கை நான் கற்றுக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளும் நம்முடைய வாழ்வில் உள்ள தேவைகளை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், ஒருவேளை நமக்கு இருக்கிற சோதனைகளை பிரச்சனைகளை நாம் எப்படி கடந்து வர வேண்டும், இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, அவருடைய யோசனைகள் அதிகமானவைகள், அருமையானவைகள் என்று கூறுகிறது. அவரிடத்திலிருந்து ஆலோசனைகள் அத்தனை அதிகமான ஆலோசனைகள் வருகிறது. நம்ம எங்கே கேட்கணுன்றது தெரிஞ்சிருந்தா நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். நாம் தேவனிடத்தில் கேட்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே அதிகமான ஏராளமான ஆலோசனைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது அருமையானவைகளாக இருக்கிறது. எனவே அருமையான ஆலோசனைகளை தருகிற கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அதனால்தான் அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர். எனவே ஆலோசனை கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் நம்முடைய ஆலோசனைகளை, நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே கேட்போம், அவரிடத்திலே விண்ணப்பம் செய்வோம். அதற்கு பதிலை அவர் தருவார். அதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்று ஆலோசனைகளை அவர் தருவார். எனவே மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் ஆலோசனை கர்த்தரோடு இந்த நாளை துவக்கும். இந்த ஆலோசனைகளை அவரிடத்துல கேட்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.